சென்னையில ஜமாத் வேண்டாம் அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து தோணுச்சு? வாட்ஸ்அப் குரூப்ல தான் ஆரம்பிச்சது. ஆனா பின்புலத்துல அதுல பண விஷயம் இருந்தது. சென்னைக்கு மட்டும் என்ன எக்ஸ்பெஷலி 21 நாயக் 21 கல்நாயக் அப்படி என்ன சென்னையில இருக்கு? 2000 திருநங்கைகள் போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் நின்னோம் எங்களோட பிரச்சனைக்கோசரம். மந்திர பின்னாடி யாரு நின்னா? யாருமே நிக்கலையே. அது ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி, பஞ்சம் பொழைக்கிறதுக்கு ஒரு வாட்டி, இந்த மாதிரி ஜமாத்துக்கு வர்ற மந்த்ரா போன்ற மனநோயாளிகளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து ஒரு வீடியோ வந்து அந்த டைம்ல வெளியிடப்பட்டது. அவங்களை அடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்து வண்டி வண்டியா வர மாதிரியும், முன்னாஜி அவர்கள் வந்து ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று கொடுக்குற மாதிரியும். அப்போ அங்கே ஒரு வேன் பிடிச்சிட்டு போய் அவனை பிடிச்சிட்டு வந்து அங்கே அவன் வீட்டில் அவனுக்கு அடித்து அவன் கை காலெலாம் உடச்சிட்டு வாங்கம்மா. நானி பேசினதை நாங்கள் இல்லைன்னு மறுத்து சொல்லலை, வேனில் வந்ததையும் நாங்கள் இல்லை மறுத்து சொல்லலை. சராசரி ஒரு மனிதனால வாங்கக்கூடிய நகைகள் வந்து ஒரு 50,000 100 சவரம் வச்சுக்கலாம். ஆனா இங்க குற்றச்சாட்டு ஒரு திருநங்கை 300-400 சவரம் நகைகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க. அதாவது இப்போ பூஜான்ற திருநங்கை இப்போ நீங்க கழுத்துல நீங்க பார்க்கலாம், ஏறக்குறைய எவ்வளவு ஒரு 50-60 சவரன் இருக்கு மாதிரி. இல்லை கம்மியாக தான் இருக்குது, நான் பாதி போட்டுட்டு வரல. நகை போட்டிருக்கவங்களாம் பாலியல் தொழில் பண்றாங்கன்னு நினைச்சிருக்கிறீங்களா? அதாவது மந்த்ரா வந்து சொல்றாங்க எங்க ரத்தம் சார், எங்க ரத்தம் சார்ன்னு சொல்றாங்க. ஜமாத்து தலைவிகள் இல்லைன்னு சொல்றதுக்கு மந்த்ரா யாரு? மந்த்ரா நீதிபதியா இல்லை திருநங்கைகளை ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு உத்தமியா? அவளும் பல தவறுகள் செஞ்சிருக்கிறான். ஜமாத்து என்னைக்கும் இருக்கும், தலைவிகளும் இருப்பாங்க. ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 7 மாதமாக சென்னையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரே தரப்பை சேர்ந்த 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பு சென்னையில் ஜமாத் வேணும்னும், இன்னொரு தரப்பு ஜமாத்தே வேணானும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம சுவாரஸ்யமான பல தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க இன்னைக்கு ஜமாத்தை சார்ந்த தலைவிகள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரவீன், நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லிடுங்க. பிரவீன், என் பேர் இன்பா. நான் ஒரு திருநங்கை, சமூக போராளி. திருநங்கைகளுடைய நாயக் சிஸ்டத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக நான் இருக்கிறேன். உங்களுக்கு வணக்கம், என் பேர் பூஜா, செங்குன்றம் பகுதியில் இருக்கிறேன். நான் வந்து சுயமாக தொழில் பண்ணி இன்னைக்கு என்னோட ஒரு லெவலில் நான் இருக்கிறேன். அதுதான் என்னோட ப்ரொஃபஷனல் சொல்லணும்னா. சென்னையில ஜமாத் வேண்டாம் அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து தோணுச்சு? மந்த்ரா என்ற ஒரு திருநங்கை எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜமாத்தில் இருக்க பெரியவர்கள் அவங்கள வந்து தரக்குறைவான வார்த்தைகளில் பேசி ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குனாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு 500-600 பேர் இருக்கிற குரூப்பில் நம்ம சமுதாயத்தில் உச்சரிக்கின்ற இந்த வார்த்தைகள் நம்ம உச்சரிக்கக்கூடாது அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் அவங்க பகிரங்கமாக குரூப்பில் பேசி ஒருத்தருடைய மதத்தை, ஒருத்தருடைய இனத்தை, ஒருத்தருடைய பாலினத்தை கொச்சைப்படுத்துகிற வகையில் பலதரப்பட்ட அவதூறுகளை பரப்புனாங்க. அப்பத்துலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. பட் ஆரம்ப கட்டத்தில் அவங்க தரப்பில் கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜமாத்தில் வந்து இந்த பணம் ஸ்ட்ரக்சர், ஒரு திருநங்கையை வந்து தன்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கணும்னா 1,15,000 ரூபாய் கொடுத்தாதான் அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும். அங்கே தான் இந்த பிரச்சனை துவங்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் தரப்பில் கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாட்ஸ்அப் குழுமத்திலேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த பிரச்சனை. எது உண்மை? வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஆரம்பிச்சது. ஆனால் பண விஷயம் வந்து பின்புலத்தில் அதில் பண விஷயம் இருந்தது. சமீப காலம் 1,15, 1,25, 1,55 அப்படின்னு வாய்க்கு வந்தபடிலாம் நம்பர் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அது உண்மை கிடையாது. 1,11,000 ரூபாய் அப்படிங்கிறது தண்டு தாவா அப்படின்றது இந்த ஜமாத்தில் இருக்க திருநங்கைகளுக்கு ஒரு பாரம்பரியமாக சொல்லாடல் ஒன்று இருந்துட்டு வருது. எப்படின்னா, ஒரு திருநங்கை முதல்ல ஒருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்க. வர்ற திருநங்கை வந்து அவங்க எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கும், பார்க்க வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு வந்து சவரசனை செய்ய வேண்டியது இருக்கும். எல்லாமே அவங்கள ஒரு ஸ்ட்ரக்சர் படுத்தின லேசான விஷயம் கிடையாது. எதுக்காக இப்படி போய் சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஏற்றுக்கொள்ளலை, ஃபேமிலியில் பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து அசிங்கமாக பார்க்குறாங்க, சமுதாயம் ஏற்றுக்க மாட்டேங்குது, ஸ்கூலில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்படி போகிறவங்க ஒரு ஜமாத் கட்டமைப்புக்குள்ளே வந்து ஒரு சேஃபான இடம்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்குள்ளே போய் அவங்களோட வாழ நினைக்கிறாங்க. அப்படி வாழ்கின்ற பட்சத்தில் இன்னைக்கு என்கிட்ட வந்து 10 திருநங்கைகள் என்னை தேடிட்டு வரலாம், என் கூட நல்லா இருந்துக்கலாம். என்னை வந்து ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி தேவைப்பட்ட நேரத்தில் என்னை உறிஞ்சிக்கிடலாம். என்னுடைய பெனிஃபிட் நான் வந்து திருநங்கைகளுக்கு வழிகாட்ட முடியும். பாரம்பரிய திருநங்கைகளுக்கு வந்து இன்னைக்கு என்ன ஒரு தொழில் செஞ்சுட்டு வராங்க சொல்லவே தேவையில்லை.
பாலியல் தொழிலும் யாசகம் கேட்க தான் ப்ரையாரிட்டியாக நம்ம இந்தியாவில் ஒரு ரூட் நம்மளுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சுய தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் சமுதாயம் வந்து சுய தொழில் பண்ணுறவங்களையும் கேலி கூத்தான ஒரு இடத்துல தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாரம்பரியமாக இருக்கிற திருநங்கைகள்கிட்ட வர்ற சின்ன திருநங்கைகள் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பர்டிகுலர் டைமில் ஒருத்தவங்க கிட்டே இருந்துட்டு அவங்கள பிடிக்கலைன்னா வேறு இடத்துக்கு போகிறது, இன்னொரு இடத்துக்கு போகிறது, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, இப்படி பல இடங்கள் மாறி மாறி சுற்றி போகிறது. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே, எங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த 1 லட்சத்து ரூபா பணம் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சோம்னா அவங்க வந்து நல்லது கெட்டதுன்னு அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்டே பேசி அவங்க லைஃப்பை ட்ராவல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கே பிடிக்கல, அதுவும் பிடிக்கல அப்படின்னா இந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க. ஏன்னா அவங்களால பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க. அந்த பெனிஃபிட்டுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக தான் இந்த அமௌண்ட்டு வந்து வச்சிருக்குது. இது தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் கிடையாதுங்க, சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே போனாலும் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல, இந்த விஷயம் வந்து நீங்க சொல்லும் பொழுது என்ன தெரிய வருதுன்னா, இது பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இதுல என்ன ஒரு பிரச்சனை உருவாச்சு? எதனால இந்த பெரிய போர்க்களம்? எப்பவுமே திருநங்கைகளா ஒரு ரவுடினால பிரச்சனை வரும், ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து அங்க பிரச்சனை வரும், அப்படி கேள்விப்பட்டு தான் நாங்க பார்த்துருக்கோம் ஊடகங்கள் வாயிலாக. இன்னைக்கு திருநங்கைகளே சண்டை போட்டுக்கிறாங்க. இது முதல் முறையா இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்ன? எதனால அறவே ஜமாத் வேண்டான்னு அவங்க வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த விஷயத்துல நீங்க இதனுடைய ரூட் காஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக அதை நோட் பண்ணணும். திருநங்கை மந்த்ரா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த ஜமாத்தையும் வந்து வேண்டாம், அறவே ஒழிக்கணும், நாயக் சிஸ்டம் கிடையாது அப்படின்ற ஒரு அவதூறு குற்றச்சாட்டுங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. திருநங்கை மந்த்ரா கிட்டையும் அவள் கீழே வந்து சேலா நாத்திகள், அதாவது அவளுக்கு திருநங்கை பெண்கள், திருநங்கைகளுடைய மருமகள்கள், பேத்தி அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் தான் அவளும் இருந்தாள். அவள் வீட்டிலேருந்து ஒரு திருநங்கை அவளை பிடிக்காம வேற இடத்துக்கு போனான். ஸோ வேற இடத்துக்கு போன அந்த திருநங்கை வந்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் என்னவோ அதை வாங்கிக்கிட்டான். இருந்தாலும் அந்த திருநங்கையை அவளை வேற இடத்துல எங்கேயுமே சேர்த்துக்க கூடாது, இந்த 21 நாயக்குங்க வீட்டுங்களை எந்த வீட்டிலுமே சேர்த்துக்க கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையா வச்சா. அந்த கோரிக்கையை ஏத்துக்க முடியாது. ஏன்னா இப்ப என்ன பிடிக்கல, என் கூட இருக்கவங்களுக்கு என் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னா இன்னொரு இடம் போயிட்டு அவ்வளவுதான். கூடுமான அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியும், அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு அதை நம்மளால ரிசால்வ் பண்ண முடியும். இங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா வேற இடம் போகிற விருப்பங்களுக்கு அவங்க போய் வாழட்டும். அதுக்கு வழியை நம்ம தடுக்க கூடாது இல்ல. இப்ப என்கிட்ட இருந்து இஷ்டம் இல்லாம இவ வீட்டுக்கு ஒருத்தவங்க போறாங்க, அவளுக்கு அங்க பிடிச்சிருக்குன்னு அங்க போய் இருக்கட்டும். அங்கேயும் நீ சேர்க்கக்கூடாது, வேற எங்கேயுமே அவளை சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த திருநங்கை எங்க தான் போவா? பெத்தவங்களை விட்டு, கூட பிறந்தவங்களை விட்டுட்டு, தான் வாழ்கின்ற இடத்தை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு ஒரு திருநங்கையை தேடி வர்ற ஒரு திருநங்கை, சக திருநங்கையை பார்த்த திருநங்கை, அவ அனுதினமும் கொடுத்துட்டு வந்த வருமானம் அவளுக்கு கெட்டு போகுதே. நான் 1,11,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு விட்டா கூட எனக்கு டெய்லி அவ சம்பாதிச்சு கொடுக்குறா. அந்த திருநங்கை ஏன் இன்னொரு வீட்டுக்கு போகணும்? போகக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுதான் முதல்ல இந்த மந்த்ரா ஆரம்பிச்சா. வாழ்றதுக்கான வழியை இவளே பிளாக் பண்றாளே. ஸோ இதில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. தமிழ்நாடு நாயக்குகள் இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நாயக், ஒரு கல்நாயக், அதுதான் சிஸ்டம். சென்னைக்கு மட்டும் என்ன எக்ஸ்பெஷலி 21 நாயக், 21 கல்நாயக், அப்படி என்ன சென்னையில இருக்கு? அப்பு நடக்குதா சென்னையில? திருநங்கைகளை வச்சு வருமானம் தீட்டுறாங்களா? நாயக்குன்ற பேரு போர்வைக்குள்ள பணத்தை சுரண்டுறாங்களா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? குற்றச்சாட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம், சரிங்களா? அதுல உண்மைத்தன்மை என்ன, நம்பகத்தன்மை என்னன்றது சட்டம் தான் முடிவு செய்யும். ஸோ ஓவராலா நீங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டிஸ்ட்ரிக்ட் சென்னை இன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்னையில 21 தலைவர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க மாலக், 21ல ஒரு மாலக். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மொத்தம் 42 + 42, ஒரு பெரிய வீடு சின்ன வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து 84 திருநங்கை தலைவர்கள் இருக்கிறாங்க. எதுக்காகனா இந்த பாப்புலேஷனை மேனேஜ் பண்றதுக்காக தான். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 பேர் இருக்கிறாங்கன்னா அங்க வாழ்ற மக்களுடைய நம்பர்ஸ் ரொம்ப கம்மி. ரெண்டாவது, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ற திருநங்கைகளுடைய தலைவர்கள் எல்லாம் அதே டிஸ்ட்ரிக்ட்ல தான் வாழ்றாங்கன்னு பார்த்தா கிடையவும் கிடையாது. அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பிழைப்பு, ஒரு சிலர் வந்து பெங்களூர்ல இருக்கலாம், மும்பையில் இருக்கலாம், டெல்லியில இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட இடங்கள்ல அவங்க இருப்பாங்க. ஸோ பாப்புலேஷன் ரேஷியோ படி பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்க இருக்கிற 3500 4000 திருநங்கைகளுக்கு 21 தலைவர்கள், அங்க இருக்கிற மற்ற திருநங்கைகளுக்கு மற்ற மாவட்டங்கள்ல ஒரு 42 + 42 84 நாயக்குகள் இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல மந்த்ரா அவர்களுடைய பிரச்சனை வந்து பெரியமேடு அன்பு அம்மாவுக்கும் மந்த்ரா அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இது அப்படியே கடந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜமாத்துடைய பிரச்சனையாக மாறிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? ஆரம்ப காலத்தில் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, இதில் எப்படி ஜமாத் உள்ள வந்தது? அதாவது பெரியமேடை சேர்ந்த நாயக் அன்பம்மா இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் தான் மந்த்ரா இருந்தா. மந்த்ராக்கும் அன்பம்மாக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்களோட திருநங்கை வந்து வேறு வீட்டுக்கு போயிட்டதை
அன்பம்மா நாயக்கை கேட்காம வியாசர்பாடியை சேர்ந்த நாயக்கு பானம்மான்னு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இதை வந்து பேசி மூவ் பண்ண அவங்கள்ட்ட. அவங்க என்ன சொன்னாங்க, நீ என்கிட்ட கேட்காதப்பா, ஓ நாயக்கு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேளுன்னு சொன்னப்போ அவன் என்ன பண்ண, பழைய முன் விரோதம் வியாசர்பாடியான பானம்மா மேலே ஒரு விரோதம் இருக்குது அவளுக்கு. இதை காரணமாக வச்சு அவங்க வந்து எங்கள் ஜமாத்தை நல்லா லீட் பண்ணுற ஒரு திருநங்கை பெரியவங்க. அந்த அம்மா மேலே முன்விரோதம் காரணமாக இந்த காரணமாக வச்சு பிரச்சனைகளை பெருசாக்கி வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்கள ரொம்ப தரக்குறைவாக பேசினதுனால தான் இந்த பிரச்சனை பெருசாச்சு. அவள் டைரெக்டாக அன்பம்மாவை போய் மூவ் பண்ணியிருந்தாக்கா இவ்வளோ பிரச்சனை ஆகிருக்காது. அப்புறம் என்ன சொல்லிட்டான், அன்பம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்றதுனால அவங்கள காரணமாக வச்சு வியாசர்பாடி பானம்மா நாயக்கு, அப்புறமேட்டு நாயக்கு அன்பம்மா, அப்புறம் எங்களோட பெரியவங்க நானி, இவங்கள தான் ஃபஸ்ட்டு அவள் இழுத்து ரொம்ப தரக்குறைவாக பேசலாம். நாங்கள் தெய்வமாக நினைக்கிற பெரியவங்களை வந்து அவள் பேசும்போது எங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம். அதனால தான் சின்ன திருநங்கைகள் வந்து அவளை வந்து பிரச்சனையை பேசுனது. மற்றபடி அவள் மற்ற கதை சொல்கிறது எல்லாம் அவளாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு தான் அவள் பேசுகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல வந்து ஒரு வீடியோ வந்து அந்த டைமில் வெளியிடப்பட்டது. அவங்கள அடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்து வண்டியாக வர மாதிரியும், முன்னாஜி அவர்கள் வந்து ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று கொடுக்குற மாதிரியும், இன்றைக்கி போய் அவளை அடிங்க, மவுண்ட்டில் தேரும் திருவிழாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட்டும் வெளியில் வந்தது. அந்த மாதிரி ஆதாரங்களை வச்சு தான் அவங்க மீடியாவுக்கு மத்தியில் பேச வந்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? நானி பேசுனதை நாங்கள் இல்லைன்னு மறுத்து சொல்லலை, வேனில் வந்ததையும் நாங்கள் இல்லை மறுத்து சொல்லலை. யாரன்னா போயிட்டு மந்த்ரா வீட்டில் அடித்தாங்க அப்படின்றதுக்கு எதனா எவிடன்ஸ் இல்லை. நாங்கள் போனது ஸ்டேஷனுக்கு. நாங்கள் அடித்தடிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்டேஷனுக்கு போயிருக்க மாட்டோம். நாங்கள் போய் ஸ்டேஷனில் தான் எல்லாரும் போய் உட்காந்து ஒட்டு மொத்தமாக போய் பேசணுமே தவிர மந்த்ரா வீட்டில் போய் நாங்கள் அடித்தோம், மந்த்ரா வீட்டை உடைச்சோம், அங்கே கும்பலாக போகணுன்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் பேசக்கூடாது மந்த்ரா. இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் நோட் பண்ணணும். வரம்பா மந்த்ரா வரம்பா உன்னை வந்து நாங்கள் அடிக்க, உன்னை வந்து உன்னுடைய ஏதோ வார்த்தைங்களை திட்டுறாங்க திருநங்கையில். அந்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா, அதுக்கு முன்னாடி அவள் பேசின வார்த்தைங்களை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அந்த வார்த்தைங்களை நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்களே நொந்து போயிடுவீங்க. இன்னைக்கு வந்து வெள்ளையும் சொல்லையும் ஒரு ஸ்டூடியோவை போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மந்த்ரா தன்னைத்தானே ஒரு நல்ல ஒரு பிம்பமா காமிச்சுக்கிட்டு இருக்கிறாள். அவ பேசின வார்த்தைகள் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு கேவலமான வார்த்தைகளை நாங்க கேட்டது கிடையாது, நாங்க யாரும் பயன்படுத்தினதும் கிடையாது. இல்ல கோவத்துல பேசினாங்கன்னு சொல்ற வரீங்க. அவங்க தரப்புல இருந்து பல வீடியோக்களும் பழைய ஆடியோ ஆதாரங்களும் வெளியிடப்படும் பொழுது உங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ஆதாரங்களும் வீடியோவும் ஆடியோவும் வெளியிடப்படாததுக்கு காரணம் என்ன? கண்டிப்பா எவிடன்ஸ் நாங்க கொடுக்குறோம், எங்க கொடுக்கணுமோ அங்க நாங்க கொடுக்குறோம். சரிங்களா? ஒரு சேனல்ல போட்டோம்னா இல்லை உங்களுடைய சேனல்ல அதை ரிலீஸ் பண்ணோம்னா 1008 பீப் சவுண்டு தான் நீங்கள் போடுவீங்க. அதில் ரொம்ப கொச்சைத்தரமான வார்த்தைகள், ஒருத்தருடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தை, ஒருத்தரை ஜாதியை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இந்த மாதிரி எவ்வளோ வார்த்தைகள் அவங்க பேசியிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் நாகரிகமாக பேசுனதுனால தான் எங்களுடைய மாலக் பேசினதை எடுத்து இந்த ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டாக்குற மாதிரி அவங்க போட்டாங்க. இது நாங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கோர்ட்டுக்கு வந்து அவங்க பதில் கொடுக்கட்டும். இப்போ மாலக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயம், முன்னாஜி அவர்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஜமா ஸ்ட்ரக்சரே இனி சென்னையில் கிடையாது, இனி நான் வந்து உங்களுக்கு மாலக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்கள் பாஷையில் உயரியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஃபூ அப்படின்ற ஒரு சொல், அந்த சொல்லை வந்து அவங்க பயன்படுத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது வந்து பெரும் கிளர்ச்சி வந்து சென்னை ஜமாத்துக்கு மத்தியில் கிடையாது, இந்துஸ்தான் லெவலில் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது. திரும்பி அவங்க அந்த பதவிக்கு வந்தால் அது அவங்களுக்கே அது மரியாதை இல்லை அப்படின்ற அளவுக்கு சொல்லப்படுது. இது எப்படி வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா திரும்பி அம்மா வந்து ஜமாத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு, இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? அது ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி, பஞ்சம் பொழைக்கிறதுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஜமாத்துக்கு வர்ற மந்த்ரா போன்ற மனநோயாளிகளுக்கு உண்மையான வார்த்தைகள் தெரியாது. அது ஃபூ கிடையாது, அது போ. அதாவது மந்த்ரா வந்து சொல்கிறாங்க எங்க ரத்தம் சார், எங்க ரத்தம் சார்ன்னு சொல்கிறான். இது வரைக்கும் மந்த்ரா எதனா ஒரு ஜமாத்தில் வந்து அவள் பணம் போட்டதோ எதனா ஒரு வீடியோ ஆதாரம் இருந்தால் எங்களுக்கு காட்ட சொல்லுங்கள். நாங்கள்லாம் ஜமாத்தில் இருந்து 16-17 வயசுலேருந்து அந்த ஜமாத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கிறோம், சந்தோஷத்தையும் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வாயில் வந்ததில்லை. அந்த ஜமாத்துன்ற சிஸ்டத்தில் மந்த்ரா இல்லவே இல்லை. அவள் வந்துட்டு வந்ததே கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் வந்து ஒரு 50 ரூபாய் 10 ரூபா நோட்டு கூட அவள் போட்டது கிடையாது. ஆனால் வந்து அவள் பேசுறதுக்கு ரத்தம் சார்ன்றாலே எந்த ரத்தத்தை அவள் கொடுத்தா, அதுக்கான என்ன ஆதாரம் இருக்குது? அவன் பணம் போட்டதோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அவன் நின்று ஆட பாட எதனா செஞ்சதோ ஒன்று காட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். இல்லை அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா அவங்களுடைய ரத்தம் இல்லை, என்னை போல் சார்ந்த எனது சக திருநங்கைகளுடைய ரத்தங்கள் அவங்க கடை கேட்டு வர காசும் அவங்க பாலியல் தொழில் செய்து வரக்கூடிய காசையும் இவங்க ஃபால் ஃபங்க்ஷன்ற பேரில் 100 ரூபா நோட்டாவும் இறைக்கிறாங்க, பணமழை பொழிகிறாங்க, பணமழை பொழிகிறாங்க, நகைகள் நட்டுகளுமா இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய கழுத்துலையும் 300-400 சவரன் தங்க நகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருநகைகள் வந்து எதுக்கு எடுத்தாலுமே
ஒரு ஃபைன், தண்டு தண்டு தண்டு. ஒரு பெரிய திருநங்கைகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருநங்கை முடியை விரிச்சு போட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு தண்டு அப்படின்னு சொல்லி பணத்தை புடுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்றதான் குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. அதுக்கு உங்க சைட்ல இருந்து என்ன விளக்கம் கொடுக்க விரும்புறீங்க? இப்போது பெரிய திருநங்கை முன்னாடி முடியை விரித்து போட்டிருக்காங்கன்றாங்க. இப்போ நானும் முடியை விரித்து போட்டு தான் இருக்கிறேன். எங்கள் ஜமாத்தில் அந்த சிஸ்டம்லாம் கிடையாது. இருந்தது, பழைய காலத்தில் இருந்தது. இப்போ அவங்களும் எங்களுக்கு தகுந்த மாதிரி, சின்ன பசங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கிறாங்களே தவிர அதே ஸ்டாண்டர்டாக அதை பிடிச்சிக்கிட்டு பெரியவங்க இருக்கிறாங்கன்றதை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். பழைய காலத்தில் இருந்தது, அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருந்தது தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ கிடையாது. அதே மாதிரி ஃபைனின்னு எதுக்கு போடுறாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதனா தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்களோட ஜமாத்தில் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு ஃபைன் போடும்போது அடுத்த வாட்டி அந்த தப்பை செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஃபைன் போடுறது. அதுவும் மந்த்ரா சொல்கிற மாதிரி 1 லட்சம் 50,000 அதெல்லாம் கிடையாது, 1000 அப்படி தான் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. மந்த்ரா வந்து சொன்ன மாதிரி நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். இந்த நகைகள் பற்றி பேசுனது, அதாவது இப்போ பூஜான்ற திருநங்கை இப்போ நீங்க கழுத்துல நீங்க பார்க்கலாம், ஏறக்குறைய எவ்வளோ ஒரு 50-60 சவரன் இருக்கு மாதிரி. இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நான் பாதி போட்டுட்டு வரல. போட்டு வரல. அவன் வந்து பொதுவா திருநங்கைகள் கழுத்துல நீங்க நிறைய நகைகள் பார்க்கலாம். எல்லா திருநங்கைகள்கிட்ட இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. நிறைய திருநங்கைகள்கிட்ட இருக்கும், நிறைய திருநங்கைகள்கிட்ட இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து படிப்பறிவு இருக்கும். நிறைய பழைய திருநங்கைகள், மூத்த திருநங்கைகள் படிப்பறிவு ரொம்ப கம்மி. நிறைய திருநங்கைகள் பார்த்தோன்னா பேங்கிங் அக்கௌண்ட்டே கிடையாது. அவங்களுடைய சேவிங்ஸ்லாம் எங்கே தெரியுமா இருக்கும்? இந்த மாதிரி நகைகளில் போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா ஈஸியாக இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு போய் ஒரு அடமானம் வைக்கணும், பணம் திருப்பணும் தேவை அப்படின்னா அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அடமானம் வச்சுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிறுக சிறுக சேர்க்குற நகைகள் தான். ஒரு திருநங்கை ஒரு மாதத்துக்கு அதனுடைய சம்பாத்தியத்துலேருந்து 2 கிராம் 3 கிராம் சேர்ப்பாங்க. இன்றைக்கி 1 கிராம் 8,000 9,000 ரூபாய் வந்துருச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அது 8,000லாம் கிடையாது. அன்றைக்கி அது எவ்வளோ, ஒரு 5,000 4,000 அப்படி இருந்துச்சு. ஸோ சிறுக சிறுக சேர்க்குற நகைகளை தான் எடுத்து அவங்க போட்டு அவங்களுடைய சேவிங்ஸ் அதை காமிக்கிறது. ரெண்டாவது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாய்க்கு வராங்கன்னா அவங்க கழுத்தில் போட்டிருக்கிறது மொத்தமுமே வந்து தங்க நகைகளாக இருக்காது. ஒரு சிலது கவரிங் இருக்கும், ஒரு சிலது அவங்களுடைய சொந்த சேலா நாத்திங்க, அதாவது அவங்களுடைய திருநங்கை பெண்கள் கொடுக்குற நகைகளை கூட போட்டு வருவாங்க. ஸோ நகை போடுறது வந்து எந்த விதத்துலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது, சரிங்களா? அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அவங்களுடைய சேவிங்ஸ். அது நிறைய பேருக்கு சொந்த வீடு வாசல் இருக்காது, நிலப்புலன்கள் எதுவும் இருக்காது. என்ன பண்ணுவாங்க, சேவிங்ஸ்க்கு இதை அப்படி பண்ணுவாங்க. ஸோ அதனால் நகைகள் வச்சுருக்குறாங்கன்னு நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது. சராசரி ஒரு மனிதனால் வாங்கக்கூடிய நகைகள் வந்து ஒரு 50 சவரத்துலேருந்து 100 சவரம் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே குற்றச்சாட்டு ஒரு திருநங்கை 300-400 சவரன் நகைகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற விளக்கம் வந்து சரியான விளக்கம். அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், என் குடும்பத்தில் நானே ஒரு 50 சவரம் வச்சுருக்கேன்னா எல்லாரும் 50 நான் அப்பட்டுன்னு வரலாம் அந்த நகை, அந்த விஷயம் ஏற்றுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ இந்த திருநங்கை இப்போ பக்கத்தில் பூஜா இருக்கிற அவளை பார்க்குறீங்க, அவள் பாலியல் தொழிலுக்கோ யாசகம் கேட்கவோ போன திருநங்கை கிடையாது. ஒரு சமயத்தில் சின்ன வயசில் வந்திருக்கும் போது அவள் வந்து யாசகம் கேட்டிருக்கலாம், சரிங்களா? இன்னைக்கு அவள் கழுத்தில் நகை போட்டிருக்கிறான்னா அவள் போய் பாலியல் தொழில் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நகை போட்டிருக்கவங்களாம் பாலியல் தொழில் பண்ணுறாங்கன்னு நினச்சிருக்கிறீங்களா? இவ சொந்தமாக உழைக்கிறாங்க. நம்ம முன்னாடியே ஒரு விட்னஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெட்டில்ஸ் பகுதியில் வந்து நல்ல ஒரு பிரபலமான ஒரு 40-50 மாடுகள் வச்சு பால் வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சுய தொழிலை சம்பாதிக்கிற திருநங்கைகளோட இன்கம்ல நகையை நாங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிறோம். நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு குழந்தை குட்டிங்க கிடையாது, சரிங்களா? எங்களுக்கு திருநங்கைகள் தான் குழந்தைங்க. ஒரு மூத்த திருநங்கை இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அவங்களோட நகையை யார் எடுத்துகிட்டு போக போகிறாங்க? அதுக்கு அடுத்து இருக்க திருநங்கைகள் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால நகை அவளை வச்சிருக்கிறாங்க இவளை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா போராமையில் கூட பேசலாங்க. மந்த்ரா போராமை. ஏன்னா 5 லட்சம் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கழுத்தில் வந்து வெறும் கயிறோட வந்தவ, அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ அதனால பேசுகிற வாயிருக்குன்னா என்ன வேணால் பேசிட்டு போகலாம். உண்மை எதுவோ அதுதான் சட்டத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்போ இந்த பிரச்சனை எதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு? இதுக்கு அடுத்த கட்ட முடிவாக ஜமாத் என்ன பண்ண போகுது? இப்போ அதாவது ஜமாத்தில் வந்துட்டு எங்கள் நானி ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. அது வரும் கண்டிப்பாக, அந்த அறிக்கையும் உங்களுக்கு வரும். நாங்கள் அந்த வாய்ஸ் நோட்டும் போடுவோம். ஜமாத்து தலைவிகள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மந்த்ரா யார்? மந்த்ரா நீதிபதியா, இல்லை திருநங்கைகளை ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு உத்தமியா? அவளும் பல தவறுகள் செஞ்சுருக்கிறா. ஜமாத்து என்றைக்கும் இருக்கும், தலைவிகளும் இருப்பாங்க. எல்லா திருநங்கைகளும் அதுதான். ஒரு கூட்டை தேடி தான் ஒரு குருவி வரும். அந்த மாதிரி கூடுனாங்க. எங்களை தேடி எங்கே இருக்கிற திருநங்கைகளும் ஆரம்ப நிலையில் எங்ககிட்ட வந்தால் தான் அவங்க முழு திருநங்கையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தனி நபராக இருந்து எதையுமே சாதிக்க முடியாது. ஒரு அறுவை சிகிச்சோ வேறு எந்த ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் முடிவு பண்ணி எடுத்து செஞ்சால் தான் அந்த திருநங்கை முழுசாக மாறுவாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது கூட யாருக்கும் தெரியாது. எங்கள் சமூகத்தில் இருக்கவங்க தான் செய்வாங்க. அதனால் ஜமாத்தும் தலைவிகளும் என்றைக்கும் உடையாது.
எங்களை மாதிரி திருநங்கைங்க எல்லாரும் ஜமாத்து வேணும், தலைவிகள் வேணும்னு தான் சொல்லிக்கிறோம். மந்த்ரா ஒரு ஆள் சொன்னால் இந்த உலகத்தில் எதுவும் நடக்க போகிறதே கிடையாது. இல்லை, மந்த்ரா ஒரு ஆளை தவிர்த்து மந்த்ராவுக்கு வந்து இப்போ இருக்க வாய்ஸ் வந்து மக்களுடைய ஆதரவு வந்து மந்த்ரா தரப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளே பல பேர் வந்து ஆதரவுகள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களை சார்ந்து இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஜமாத் வேணும் தான் நாங்கள் சொல்லுவோம்ட்டு. ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல திருநங்கைகள் ஜமாத்து வேண்டாம் அப்படின்னு மந்த்ராவுக்கு வந்து மறைமுக ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சார் எல்லாமே ஃபேக் ஐடி சார். சொன்னவங்களே தான் இந்த யூடியூப்பில் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் வெளியில் வர மாட்டுறாங்க? மந்த்ரா ஒரு ஆள் தான் வெளியில் வராங்க. இப்போ இந்த ரீசெண்டாக எவ்வளோ திருநங்கைகள் மாற்றி மாற்றி நாங்கள் வந்து மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். மந்த்ரா ஒரே ஆள் தான் பேசிகிட்டு இருக்காதால அவள் கூட வேறு யாரும் வர மாட்டாங்க. ஒரு 5 பேர், ஒரு 3 பேர், யாருமே கிடையாது. ஏன்? மறைமுகமாகவே அவங்களோட ஆதரவை தெரிவித்தா எப்போ வெளியே வருவாங்க? நாங்கள் வெளியே வருமே 2000 திருநங்கைகள் போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் நின்னோம் எங்களோட பிரச்சனைக்கோசரம். மந்த்ரா பின்னாடி யாரு நின்னா? யாருமே நிக்கலையே. இப்போ மந்த்ரா அம்மா அவர்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுறாங்கன்னா, ஜமாத்தே சென்னையில் வேண்டாம், நாயக்குகளே வேண்டாம் அப்படின்னு அவங்க அந்த ஜமாத் ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஜமாத் ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்கான காரணம் இல்லை, ஜமாத் ஸ்ட்ரக்சரை அவங்க உடைக்கலை. அவங்களால இல்லை, அவங்கள மாதிரி 100,000 மந்த்ராக்கள் வந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்க முடியாது. இது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி, சரிங்களா? வேர் விட்டு எல்லா கிளைகள் நிறைஞ்சிருக்கிற ஒரு ஆலமரம் மாதிரி. இந்த ஸ்ட்ரக்சரை ஏன் உடைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜமாத்தில் ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் இருக்கும். ஓகே, எல்லா வீடுனா வீட்டுக்கு வீடு வாசப்படி தான், அதை பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் அது முக்கியமான காரணங்கள் அது கிடையாது. இந்த ஜமாத்தையே உடைக்கணும், சென்னையில் இருக்கிற நாயக் சிஸ்டத்தையே உடைக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, இவ ஆடுகிற பம்பரம். மந்த்ரா வந்து இங்கே ஆடிக்கிட்டு இருக்கிற பம்பரமா, சுற்றி விட்ட சாட்டை அவ கிடையாது. அப்போ யார் அது? அதுக்கு பின்னாடி நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. அதுக்கான டாபிக் வரும்போது, அதுக்கான பேச்சுகள் வரும்போது கண்டிப்பாக அவங்கள பற்றி நான் பேச வேண்டியது இருக்கும். இவங்களுடைய முதல் முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா, ஒன்று, சென்னையில் வந்து ப்ரொசீஜர் நல்லா போய்கிட்டு இருக்கு. முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் மேலே பலதரப்பட்ட வழக்குகள் வரும். ஆனால் இப்போ வந்து அதனுடைய நீங்கள் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்குது. பண்ணவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். 2வது, உலக பாரம்பரிய திருவிழா ஒன்று வருஷத்துக்கு ஒரு வாட்டி சித்திரை மாதத்தில் விழுப்புரத்தில் நடக்கும், கூவாகம் திருவிழா. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அங்க கடந்த 3 வருஷமா சென்னை சார்ந்த திருநங்கைகள் பண்ணிட்டு வர்ற ப்ரோக்ராம் ஒன் ஆஃப் த நம்பர் 1 ப்ரோக்ராம் இன் இந்தியா. எவ்வளவு திருநங்கைகள் வராங்க, எவ்வளவு ஆடியன்ஸ் வராங்க, எவ்வளவு அதனுடைய ரேட்டிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பெர்ஃபெக்டா இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ரீம் லைனா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கலைக்கணும். ஸோ பம்பரத்தில் இருக்கிற பம்பரத்தை ஆட விட்டுட்டு சாட்டை பின்பக்கமா ஒதுங்கி நின்றுகிட்டு இருக்குது. அதற்கான பதில்கள் அவங்க யாரு எவர் அப்படின்ற சீக்கிரத்தை அவங்களுடைய முகத்திரையும் நாங்க கிழிப்போம். அதற்கான நேரம் வரும், அப்ப நாங்க சொல்றோம் யார் யாருன்றதை நாங்க சொல்றோம். நீங்க சொன்ன மாதிரி சித்திரை திருவிழா பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விழா அது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அங்கே ஒரே ஒரு மேடையில் மிஸ் கூவாகம் தான் அறிவிக்கப்படும். ஆனால் கடந்த 3-4 வருடங்களாக மிஸ் சென்னை அப்படின்னு தனி மேடை ஒன்று அமைக்கப்பட்டு தனியாக விழா எடுத்து சென்னையை சார்ந்த திருநங்கைகள் மட்டும் மேடை ஏறி கிரீடம் சூட்டி கொள்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஜமாத் குற்றச்சாட்டு சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கடந்த பல வருடங்களாக பாரம்பரியமாக ஒரே ஒரு மேடை தான் நாங்கள் அலங்கரிச்சது அப்படின்னு பார்த்தா கிடையாது. நிறைய மேடைகள், நிறைய நாட்கள், நிறைய நாள் அந்த திருவிழா நடக்கும். 7 நாள் 8 நாள் அப்படின்ற திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் பலதரப்பட்ட ப்ரோக்ராம் நடக்கும், சரிங்களா? முதல்ல நாங்கள் நிறைய எல்லா ஒட்டுமொத்த திருநங்கைகளும் சேர்ந்து பண்ண பாப்புலேஷன் ஜாஸ்திங்க. ஒரே இடத்துல வந்து 10,000 திருநங்கைகளை உட்கார வைக்க முடியுங்களா? அங்கே எவ்வளோ மாஸ் பாப்புலேஷன் வரும்? ஸோ ப்ரோக்ராமை நாங்கள் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சென்னை சார்ந்த திருநங்கைகள் ஒரு நாளும், மற்ற திருநங்கைகள் மற்ற மாவட்டங்களை சார்ந்த திருநங்கைகள் இன்னொரு நாள்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரோக்ராமை பிரித்து பண்ணணும். அது எங்களுக்குள்ள பிரிவினை கிடையாது. இல்லை, பிரிவினை அங்கதான் துவங்கப்பட்டது மாதிரி பேசப்படுது. பேசப்படலாம், உண்மை ஊர்ஜிதப்படுத்தணும்ல, ஊர்ஜிதம் பண்ண சொல்லி எங்களுக்குள்ள 10,000 பேர் சேர்ந்து ஒரு திருவிழா நடத்தப்பட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே. இதே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயில்ல பல்லாயிரம் கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து தேர் திருவிழா நடத்துறாங்க. ஆமாங்க, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி பலதரப்பட்ட கோயில்களில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து வராங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திருநங்கை மக்கள் வர்ற இடத்துல குறிப்பாக இந்த கோவிடுக்கு அப்புறம் நாங்கள் பாப்புலேஷனை வந்து 2ஆக டிவைட் பண்ண நினைச்சோம். ஆஃப்டர் கோவிட் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு அப்புறமா வந்து திருநங்கைகள் ஒரே இடத்துல நம்ம கூட வேண்டாம், 2 விதமாக ப்ரோக்ராம் பண்ணலாம். ஒரு நாள் சென்னை சார்ந்த திருநங்கைகள் பண்ணலாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமையில் SITF அவங்க வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த திருநங்கைகள் பண்ணுறாங்க. எங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் எந்த பிரிவினையும் கிடையாது. நாங்கள் நல்லா அவங்களுடைய ப்ரோக்ராமுக்கு நாங்கள் போவோம், எங்களுடைய ப்ரோக்ராமுக்கு அவங்க வருவாங்க. 2 பேருக்குள்ள குறை நிறைகள் என்ன அப்படின்றத நாங்கள் மியூச்சுவலாக பேசி இதை வந்து இந்த அடுத்த வருஷத்தில் நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நாங்கள் போகிறோம். ஆனால் பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து பிரிட்டிஷ்காரன் பண்ணானோ இல்லையோ, திருநங்கைகள் மக்கள் மத்தியில்
இவங்களை வந்து பிரித்து விடணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பலதரப்பட்ட மக்கள் இதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சர் உடையாது. நாயக் சிஸ்டம் இருக்கும், திருநங்கை பெரியவங்கள் இருப்பாங்க. அவங்கள பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்ற சின்ன திருநங்கைகளும் அவங்களோட தான் நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம். அதை நான் உறுதிப்படுத்துகிறேன் இந்த இடத்துல. சென்னையில் இனி ஜமாத் ஸ்ட்ரக்சர் தொடருமா? மீண்டும் மாலக்கா முன்னாஜி அவர்கள் வந்து அவங்களுடைய அந்த பொறுப்புக்கு வருவாங்களா? கண்டிப்பாக. அதாவது ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தில் நிறைய கிளைகளும் வேர்களும் இருக்குது. அதை வந்து ஒரு துருப்பிடிச்ச ரம்பம் மாதிரி மந்த்ரா வந்து வெட்டணும்னு நினைக்கிறாங்க. முடியாது. எங்கள் நாணி தான் மாலக்கு, எங்களோட ஜமாத்து எப்பயும் நடக்கும். அதுக்கான எவிடன்ஸும் விரைவில் உங்களுக்கு வரும்.